புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? போட்டில் ராக்கஸ் பிரைம் அப்படின்னு போட்டு போட் ராக்கஸ் சீரிஸ் பற்றி நமக்கு தெரியும். எத்தனை வருஷமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே சமயம் வந்து ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சிங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாரும் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்கன்னு வைங்களேன். கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடுறேன் தெரியுமா? இப்போ உனக்கு நெக் பேண்ட் தானே வேணும், சரி நானே ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 1000 ரூபா பொருள்னு வைங்களேன், 600 ரூபாய் நீ பே பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வீடியோவும் ஆச்சு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டேட்டாவும் நமக்கு கிடச்சிது. ஸோ நம்ம மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதுங்கிறதையும் நம்மளால் வந்து டெலிபரேட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அண்ட் கன்க்ளூடும் பண்ண முடியுது. அட்லீஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, என்னோட நான் யூஸ் பண்ண டிவைசஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவத்தை பேஸ் பண்ணி நான் ஒரு சில டேட்டா கொடுப்பேன். இது எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இதை டெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் மல்டிபிள் டிவைசஸ்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் எப்பயுமே ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பின் குறிப்பு எப்படின்னா, இப்போ நான் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுறது வந்து Pixel 10 Pro. ஸோ Pixel 10 Proல ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும், அதே சமயம் ஒரு Xiaomi 15 Ultra மாதிரியான டிவைஸில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு டேட்டாவை கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான டேட்டா இன்றைக்கும் நான் தரேன் கண்டிப்பாக. அடுத்து போர்ட்ரானிக்ஸில் இது வந்து என் மாப்பிள்ள ஒருத்தன் கேட்டிருந்தான், TWS வேணும், காதில் இருக்கணும், ஸ்டெம் இருக்கக்கூடாது, காதோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா போர்ட்ரானிக்ஸில் ஒன்று இருந்தது, ஆர்டர் போட்டாச்சு. ஸோ அது எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இதுவும் 600 and something தான் வந்துச்சு. ஸோ 650 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் நிறைய TWS இருக்குது. எது நல்லா இருக்குங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய ப்ராடக்ட் நம்ம டெஸ்ட் பண்ணணும் வைங்களேன், எல்லா பிராண்ட்லையும் அதையும் கன்க்ளூட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு வருவோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து போட்டோட ட்ரினிட்டி கிராண்டேட் பேசாமல் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஹை குவாலிட்டி ஆடியோ பேஸ் பூஸ்டடாக இருக்கும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, காது உள்ளார வெடிக்கும். ஸோ அதனால் இது வந்து ட்ரினிட்டி கிரனேட். ஸோ இந்த நெக் பேண்டில் நான் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் அப்படின்னா, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து ப்ரோ அந்த ஹைரஸ் ஆடியோ கோடக் இருக்கிற மாதிரி ப்ளூடூத்தில் ஏதாவது ஒரு நெக் பேண்டு அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து என் மைண்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்லணும்னா, ஒரு OnePlus, ஒரு CMF நெக் பேண்ட் ப்ரோ, ரியல்மி. ஸோ வெல் நோன் பிராண்ட்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நாட்டு நடப்பு அப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சரி, போட்டு, மிவி, பீட்ரான் இவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் அமையலை. பட் இனிமேல் அமையும்னு நம்புகிறேன். நம்மளே வாங்கி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, LDAC, ஸோ ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ் LDAC அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேசிவ் ப்ளே டைமு 150 hours வரைக்கும்னு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 255 ப்ரோவோ ஏதோ ஒரு மாடல் பார்த்துருப்போங்க. அதை போட்லேயே 255 ப்ரோன்னு பார்த்துருப்போம். அப்பயே இந்த டிசைன் நம்ம பார்த்துருப்போம். இந்த மல்டிமீடியா கண்ட்ரோலர்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளே பாஸு, டர்ன் ஆன் டர்ன் ஆஃப், மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன்ஸு, வால்யூம் அப் வால்யூம் டவுனு. ஸோ இந்த ஏரியாவில் தான் அவங்க சிப்லேருந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 சைடுமே இந்த நெக் பேண்ட் டிசைனில் 2 சைடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேட்டரியை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்களால இந்த அளவுக்கு அதிகமான பேட்டரி லைஃப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல முடியுது. இருந்தாலும் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வேறு என்ன டேட்டா இருக்குன்னா, டியூல் EQ மோட்ஸ் இருக்கான், பவர்டு பை ஹைஃபை DSP5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சைடில் வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. டியூல் பேரிங் இருக்குது. ஸோ அப்போ அட் டைம் நம்ம 2 டிவைஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆஃபீஸ் கால்ஸ்க்காக லேப்டாப்லையும் யூஸ் பண்ண முடியும், நம்ம ஃபோன்லேயும் அது பேரடாக இருக்கும். அடுத்து என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ENC டெக்னாலஜி இதெல்லாம் எல்லாருமே கிளைம் பண்ணுறது தான். பீஸ்ட் மோட் இருக்குது, 65 milliseconds லோ லேட்டன்சி. ஸோ கேமிங்க்கு பீஸ்ட் மோட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது. சுப்பீரியர் ஆடியோ குவாலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் நல்லாயிருக்கும். அது ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ஹான்ஸ்டு காலிங் எக்ஸ்பீரியன்ஸ், சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து அவங்களோட ஆப்பில். ஸோ ஆப்புக்காக ஒரு QR கோடு கூட கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அதை போட் ஹியரபிள் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த நெக் பேண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்க்ரீஸ்டு ப்ளூடூத் ஸ்டெபிலிட்டி ரேஞ்சு 12 மீட்டர் வரைக்கும் போகும் அக்ராஸ் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட் ஹியரபிள்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் 10 minutes சார்ஜ் பண்ணால், இது ரொம்ப வருஷமாக போட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ASAP அப்படின்னு போட்டிருப்பாங்க, as soon as பவர் அந்த மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ASAPன்னு. ஸோ அதில் 10 minutes நம்ம சார்ஜ் பண்ணால் 24 hours ப்ளேபேக் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 3290. ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணேன் 1499 இருந்தது. ஸோ உங்ககிட்டலாம் நான் சொல்லியிருப்பேனே, நம்ம வீடியோவே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற டேக் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படியே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லேண்ட் ஆகி அங்கே போய் வாங்கினா நமக்கு ஒரு அஃபிலியேட் வருமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் 1499 நியாயமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 1199க்கு அமேசானில் கிடச்சிது. ஸோ அதனால் அங்கே வாங்கிட்டேன். அவங்க வந்து 5 ரூபா ப்ராசிங் ஃபீ போடுவாங்க. ஸோ 1204 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பேக்கை ஓப்பன் பண்ணோன்னு வைங்களேன், உள்ளே ஒரு QR கோட் இருந்ததுங்க, ஹியரபிள்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு QR. அப்புறம் பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருந்தது. ஸோ ஒரு ஸ்மால் சைஸ் அண்ட் லார்ஜ் சைஸ் உள்ளே இருக்குது. A to C கேபிள் இருந்தது. மற்றபடி உள்ளே ஓப்பன் பண்ணால் ப்ராடக்ட் எப்பயுமே எப்படி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்களோ, அதாவது எப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தது. அதை நம்ம எடுத்தாச்சு அண்ட் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் எடுத்ததுமே இதோட பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் நான் பேசணும்னா,
எப்பயுமே இந்த ரவுண்டு கேபிள்ஸ் நிறைய இடத்துல சொதப்படுறதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்காக ரவுண்ட் கேபிள் எப்பயுமே சொதப்பணும் நான் சொல்ல வரல. பிரைடடாக இருந்ததுன்னா சில சமயங்களில் நல்லாவே உழைக்குது. அண்ட் பிரைடட் இல்லாத கேபிள்ஸையும் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லா உழைக்குது. எப்படின்னா இப்போ நம்ம ராப்பகலா இல்லாட்டி டே டு டே ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன், நம்ம ஸ்வெட்டு பட்டு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஆகும். ஸ்வெட்டு பட்டுச்சுனாலே ஒரு மாதிரி ஆகும். நம்ம அதை க்ளீன் பண்ண மாட்டோம். வீட்டுக்கு வர அந்த அசதியிலேயே அப்படியே ஒரு ஹூக்கில் மாட்டுவோம், அப்படி இல்லைன்னா எங்கேயோ உரமாக மாட்டி வச்சிருவோம்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியான நெக் பேண்ட் வந்து கண்டிப்பாக 2 வருஷம் 3 வருஷம் கூட உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நண்பர்களே ஒரு சிலர்லாம் 700 800 வாங்கின நெக் பேண்டே 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். இன்னொன்று இந்த இடத்துல ஒரு பின் குறிப்பு, நீங்கள் ஏதாவது ஆடியோ ப்ராடக்ட் வந்து 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அதே பிராண்டில் அதே ப்ராடக்ட் இப்போ அவைலபிளாக இருந்தாலும் 3 வருஷம் பழைய மாடல் இப்பயும் அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் இப்போ வாங்கினா உடனே அதோட ஆடியோ குவாலிட்டி அதே மாதிரி இருக்குமான்னு கிடையாது. இதை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஏன்னா உள்ள டிரைவர் யூனிட் ஒன்று இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி பழக்கப்பட்டு டியூன் பண்ணி வச்சிட்டோமோ, அவன் வந்து ப்ரீ டியூன்டே ஒன்று கொடுப்பான். பட் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது டியூன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்குமான்னு கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு சின்ன விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். சரியா? மற்றபடி வந்து இந்த மெட்டீரியல்லாம் ஓகே, இந்த சிலிக்கா பேண்ட் ஓகே, ப்ளஸ் இந்த கேபிள் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் ஓகே. ஏன்னா ரவுண்டாக கொடுத்ததோட இது கொஞ்சம் லைஃப் வருமோ அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறேன். பட் நீங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃப்ளாட் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு லைஃப் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். மற்றபடி வந்து இந்த சிலிக்கா பேண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. அதாவது எல்லாத்துலேயுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாதனால சைட் பாக்கெட்லேயே போட்டு வைக்க முடியும் போல். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் அதையும் சொல்கிறேன். மற்றபடி அப்படியே இந்த சைடு மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தா மெட்டலா பிளாஸ்டிக்கா, சரி இதை பற்றிலாம் பெருசாக யாரும் போடுறதில்ல, தெளிவான இதெல்லாம் பண்ணுறதில்ல. நானே யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் ஏதாவது கத்தி வச்சு சுரண்டி பார்க்கலாம். சரி ஓகே, ஆனால் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு மெஜாரிட்டியாக நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ வால்யூம் ப்ளஸ்ஸு மைனஸு மல்டி ஃபங்க்ஷன் பட்டனு, அப்புறம் ஒரு சின்ன சாக்கெட் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ணால் நம்ம டைப் சி போட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஸ்வெட்டோ சரி ரெயினும் சரி ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம். ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துறாதீங்க. ஃப்ரண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட்டர் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட்டரில் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். ஸோ இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இது வந்து பேர்டு ஸ்டேட்டஸில் இருக்குது, ஆன் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் பட்டனுக்கு கீழே ஒரு சின்ன எல்இடி இருக்குது. ஸோ அது வந்து பிளிங்க் ஆகிறது நீங்கள் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். அட பிளிங்க் ஆகுங்க ஐயா, காத்துன்னு இருக்கிறேன். ஆகிட்டாரு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ இதான் ஓவராலாக வந்து ப்ராடக்டோட பில்டு குவாலிட்டி அண்ட் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ மற்றபடி இப்போது இதில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் முக்கியமாக எல்டாக்லாம் இருக்கு இல்லையா, அண்ட் நான் என்ன பண்ணேன்னா அதையும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இதோட ஆடியோ குவாலிட்டி இமானுவல் ப்ரோக்கு எப்படி இருக்குது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஃபேர் கம்பேரிசன் கிடையாது, பட் உங்களுக்குலாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். எப்படின்னா இந்த போட்டோட ட்ரினிட்டி கிரெனேட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அப்படியே OnePlusஓட புல்லட்ஸ் Z2 ANC கூட கம்பேர் பண்ணுறேன். நியாயமற்ற கம்பேரிசன், சரியா? ஆனால் இதை எதுக்காக பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா மெயினாக வந்து ஆடியோ குவாலிட்டி முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு எது நல்லா இருக்குங்கிறத நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ இமானுவல் ப்ரோட கருத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். நீங்கள் லிசன் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொன்னீங்கன்னா ஓகே. இந்த இடத்துல ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்குங்க. என்னங்க கரெக்டாக நல்லா ஃபிட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாங்க, அழகாக உள்ள போயிடுதுங்க. லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபிட்டு சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பாஸ், அதெல்லாம் குட்டு, அதெல்லாம் பாய்க்குது. என்னங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஒரே அனிருத் பட்டா போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. அதில் வைங்க பீஸ்ட் மோட் ஆக்டிவேட் ஆகிடுமா பாருங்க. பீஸ்ட் மோடு பீஸ்ட் மோடுன்னு அவனை ஒருத்தன் கத்துறாங்க. பீஸ்ட் மோடு அந்த மாதிரி கத்துறாங்க. பீஸ்ட் மோடுன்னே கத்துறான் ஒருத்தவன். சரி விடுங்க. பீஸ்ட் மோடு இப்படிதான் அப்படி கேமிங் தானே வரும்னா அது அதனால என்ன ஃபர்ஸ்ட்லாம் விளையாடும் போது சரி ஏதாவது இளையராஜா பாட்டு போடுங்க எப்படி இருக்குன்னு கேட்பான். ஏங்க இந்த பாட்டு தான் உங்களுக்கு கிடச்சிதாங்க, இதை தான் வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதை ரீமிக்ஸ் பண்ணாம வேற நீங்கள் எனக்கு போட்டு காட்டுறீங்க. ரீமிக்ஸ் தான் இது, அதான் தெரியுது. அந்த பேஸ் பூஸ்ட் ஆகிருக்கு. இது இளையராஜா பாட்டு கிடையாது மக்களே, ஏமாத்துறாரு. இது வந்து இளையராஜா பாட்டு மாதிரி, அந்த பாட்டில் வேற ஏதோ உள்ள ஏதோ புகுத்திருக்காங்க. இப்போ என்னன்னா வாங்க என்ன ஏன் இதில் பழைய இளையராஜா பாட்டு ஒன்று போடுங்க. அப்போதான் இந்த பாட்டை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பேஸுக்காக, ப்ரோ பேஸ் குவாலிட்டிக்காக. ஏன்னா இவங்க எல்லாரும் பவர்ஃபுல் பேஸ்ன்னு தானே சொல்கிறாங்க. அது இருக்கா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கேன். என்னங்க ஓகே என்னங்க கமான். இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதேதான், இதுதான் நல்லா இருக்கு. அதேதான், இதை தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் ப்ரோ. ஏன்னா இப்போ எனக்கு ஒன்றும் இப்போ Z2 ANC
ஒரு ஃபோன் ஒரு C2ANC எடுத்து கொடுத்தா 250 ரூபா கிடைக்கும் அப்படின்லாம் இங்க எதுவும் கிடையாது. ரியாலிட்டி இதான் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் அந்த பாட்டு ஆரம்பிச்ச ஆரம்பமே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதுல வந்து நாய்ஸ் இருக்கு, குவாலிட்டி இருக்கு, வால்யூம் டெலிவரி பண்ணுது. வால்யூமே வரலையே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. நீங்க எனக்கு இல்ல வால்யூம் ஏத்தலாம் ப்ரோ. இப்போ நீங்க பாருங்களேன், வால்யூம் ஏத்த முடியும். நான் தான் உங்களுக்கு டிஸ்டார்ட் ஆகுமே, டிஸ்டர்பா இருக்குமேன்னு சொல்லி கம்மி பண்ணியிருந்தேன். அதான் இல்ல இல்ல நீங்க இந்த வால்யூம் வச்சிருக்கீங்களா, இந்த வால்யூம்லயே அது இன்னும் நல்லா தெரிக்க விடுது. அதுல டிஸ்டார்ஷன் இருக்காது. அதுதான் C3லயும் ஃபீல் பண்ணேன். OnePlusல புல்லட் C3 வந்துச்சுல, அதுவும் இது அளவுக்குலாம் இல்லை குவாலிட்டியில. சரி இப்போ ஏதோ ஒரு பழைய பாட்டு போடுங்க உங்களுக்காக தானே. இருங்க ஒரு பாட்டு. இல்ல இப்ப அவர் எப்படி காண்டாகிறாருன்னு மட்டும் பாருங்க. ஏங்க எதையாவது போட்டு விடாதீங்க. இருங்க இல்ல இல்ல தாங்க உங்களுக்காக தான். ஆஹா, வைதேகி காத்திருந்தாள் எப்படிப்பட்ட ஒரு படம். அதுல உள்ள ராசாத்தி உன்னை எப்படிப்பட்ட அதுல இருந்து வாங்க. கண்ணுக்கொரு வண்ண கிளி அதுல ஏது அப்படி எடுங்க. இளையராஜா எவ்வளவு பேஸ் பூஸ்டடான சாங்லாம் போட்டிருக்காரு, அதுல ஏதாவது ஒண்ணு போடுங்க. சரி என்ன வேணும் சொல்லுங்க. விக்ரம் அதை போடுங்க. அப்படிங்கிறீங்க கத்துங்களா. ஓகே விக்ரம் தானே. போர்க்கண்ட அந்த விக்ரம் கிடையாதுங்க, அந்த பழைய விக்ரம்ல இருக்கிற பாட்டே போடுங்க. அதுவே நல்லா தான் இருக்கும். தெரிக்குது இந்த இதில் சத்தம் கேட்குது, ஜின்னு சுற்றி வருது. ஜேம்ஸ் பாண்ட் நல்லா ட்ரம்ஸை போட்டு அடி அடிச்சிருக்காரு. முறையா இருக்கு. ஆனால் அதில் தான் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதில் நல்லா இருக்கும். ஸோ எண்ட் ரிசல்ட் ஏன்னா அதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. அதாவது Z2ANC one of the best neck band in the industry. அதனால அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நியர்பைல வரது யாரா இருக்கும்னா CMF neck band ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல இருக்கலே பெஸ்ட் neck band எனக்கு ஏதாவது சொல்லுங்க நான் யாரா கேட்டா எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாம தைரியமா நான் சொல்லுவேன் Z2ANC is one of the best. சரியா? ஸோ எல்லாரும் கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. ஆக மொத்தம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணதுமே ஷாமில எல்லாம் கனெக்ட் பண்ணா LDAC அப்படின்னு தெளிவாக காட்டிடுது. அண்டு கூகுள் பிக்சலில் கனெக்ட் பண்ணதுமே ஆப்பில் ஹியரபிள்ஸ் ஆப்பில் போனால் LDAC ஆனில் இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் காட்டுது ஆப்பில். பட் எனக்கு ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிக்சலில் ஓகே, ரொம்ப அப்படியே வாவுன்னு சொல்ல முடியல. ஆனால் OnePlus சூப்பராக இருந்தது. பட் இதே நெக் பேண்டை நான் வந்து ஷாமியில் கேட்குறேன், வேறு மாதிரி இருக்குது. இன்னும் பெட்டர் ரிசல்ட் அண்ட் பெட்டர் பஞ்சியான பேஸ்லாம் டெலிவர் பண்ணுது. ஸோ அப்போது உங்களுக்கு சிஸ்டம் லெவலில் ஃபோனில் சிஸ்டம் லெவலில் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நெக் பேண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு பவர் ஆப்போ மியூசிக்கோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில ஆப் ஏதாவது யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஈக்குவலைசர் டியூன் பண்ணி அதில் நீங்கள் வந்து லோ ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தீங்கன்னா இதில் பேஸ் பெட்டராக டெலிவர் ஆகும். ஸோ அதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். டிசைன் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ENC டிசைன். இந்த இதெல்லாம் உருட்டெல்லாம் விட்டுருங்க. நமக்கு ஃபேக்ட் என்னென்னா நிஜமாவே இந்த இயர் கப்ஸ் நல்லா, அதாவது இயர் கப்ஸ்ன்னு இல்லை, இந்த சிலிக்கா டிப்ஸ் நல்லா சீல் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, அமைதியாக ஆகிடுது. இப்போ இங்கே ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அந்த ஃபேன் ஓடுற சத்தமே அமைதியாக இருந்து நான் கவனிச்சேன்னா ஓடுதுன்னு தெரியுது. பட் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ லவுடாக இருக்குது. அந்த ஃபேனோட சவுண்ட் எனக்கு நல்லாவே கேட்குது. இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பேசும்போது எனக்கு எந்த விதமான அந்த ஃபேன் சவுண்டு, அதாவது ஃபேன் ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் தான் பண்ண முடியுதே தவிர கேட்கல. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது சீல். ப்ளஸ் இந்த டிப்பு சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு இயர் பட் இருக்கு இல்லையா, அந்த இயர்பட்டோட டிசைன் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ யாராவது ஹெல்மெட்குள்ளே வியர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வண்டியில் போகும்போது வேகமாக போகும்போது ஃபோன் பேசிகிட்டே போகணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா ENC ரொம்ப அக்ரெசிவாக இருக்கனால சுற்றி இருக்கிற என்வரன்மெண்ட்டில் நீங்கள் லைவ்லியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. சேஃப்டி முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா ஃபோன் கால்ஸ்க்கு இவங்க கிளைம் பண்ணுறாங்க, ஆகுன்னு 1000 கிளைம் பண்ணுவாங்க. பட் ஃபோன் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர் ஃபோன் கால் சூப்பராக இருக்குது, வாக்கிங் போகும்போது ஃபோன் கால் சூப்பராக இருக்குது, சைக்கிளில் ஸ்லோவாக ஒரு 10-15 கிலோமீட்டரில் போகும்போது சூப்பராக இருக்குது. அதுவும் எதிர்காத்து இல்லாத நேரத்தில். பட் எதிர்காத்து இருக்குது, இல்லாட்டி பைக்கில் போகும்போது பேசணும்னு நினச்சா வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ நான் இன்னும் வந்து ஓட்ட ஆரம்பிக்கல. பட் இப்போதைக்கு கால் குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்கு? கால் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, நான் இன்னும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் லேசாக கரகரன்னு ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கு. அது மேபி மைக் வந்து என் ஷர்ட்ல படும்போது சவுண்ட் வருது என்னமோ இருக்கலாம் மேபி. ஏன்னா காத்துல தொங்கிட்டுல இருக்கு. இப்பதான் ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டது. ஆமா, நான் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும் பாருங்க. கேக்குதா? அது ரொம்ப குறைவா கேக்குது. பரவாயில்லையே. எப்படி கேக்குது? காத்து வீசுது, காத்தோட சவுண்ட் தான் கேக்குது. ஓகே, பசங்க பேசிட்டு போறாங்க சுத்தி, அதுவும் கேட்டுச்சா? அது ரொம்ப வேற மாதிரி தான் கேட்டுச்சு, சும்மா லைட்டா கேட்டுச்சு, போற போக்குல அப்படியே கடந்து போறாங்க. சரி ப்ரோ, நான் இப்போ வாண்டடா தொடர்ந்து பேச போறேன் ப்ரோ, பெல் அடிக்கிறேன், தொடர்ந்து பேசுறேன். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லயும் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா கேக்குதா? வாய்ஸ் கேக்குது. பெல் சவுண்ட் வந்து லைட்டா தான் எட்டி பாக்குது.
ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வேகமா பெடல் பண்ண போறேன். ம் இல்ல எதுக்குன்னா இப்போ அவுட்டோர் கால்ஸ் அப்படின்னு வரும்போது வாக்கிங் போகும்போது பேசலாம். ஆமா பட் பைக்லயோ சைக்கிள்லயோ போகும்போது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ். காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மாட்டிப்போம், அவ்வளவுதான். ஆமா. ஓகே, நைஸ். ம் இப்ப பாருங்க, நான் வாட்டரா ஃபாஸ்டா போறேன். ம் நல்லா என் ஃபேஸ்லயே காத்தடிக்குது. ம் அப்படின்னும் போது ஹெட்ஃபோன்ஸ் வழியாவும் உங்களுக்கு காத்து நல்லா தெரியணும். நல்லாவே தெரியுது. ஓகே, பட் அதை காத்து போது இப்போ என் வாய்ஸ் நல்லா கேக்குது. வாய்ஸ் கேக்குது. ஓகே ஓகே. அப்படி பைக்கில் போகும்போது பேசணும்னு நினச்சா இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டு எங்கேயாவது ஹிட்டனாக இருந்ததுன்னா தப்பிச்சிடும். இப்போ ஒரு ஹெல்மெட்டுக்குள்ளே இங்கே எங்கேயாவது ஓரமாக ஒளிஞ்சிக்கிச்சுன்னா தப்பிச்சிடும். அப்படி ஒளிஞ்சிக்கும் போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டன்ஸ் நம்மளை ஃபேஸ் பண்ணி இருந்ததுன்னா தான் மைக்ரோஃபோனால் வாய்ஸை கேப்சர் பண்ண முடியும். மைக்ரோஃபோனே நம்ம தாடையில் பட்டு மறைஞ்சிருந்ததுன்னா மைக்ரோஃபோன் எப்படி ஆடியோ பிக் பண்ணும்? ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது எல்லாமே டிசைன் ரிலவெண்ட்டான ஒரு சில ஃபேக்டர்ஸ் அண்ட் டேட்டாஸ். ஓகே. ஸோ ஓவராலாக இப்போ மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பிக்சல் யூஸருக்கும் மியூசிக் வந்து ரொம்ப மோசமாலாம் இருக்க போகிறது இல்லை. 1000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய நிறைய நெக் பேண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் இருக்குது. நீங்கள் ஹியரபிள்ஸ் ஆப்பில் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது இப்போ நான் காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஒரு போட் ட்ரினிட்டி கிரனேட் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பேர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. சரியா? அதாவது இதில் ஆப்பில் நீங்கள் ஒரு தடவை சிங்க் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது சர்ச்சிங் ஃபார் இந்த மாதிரி சும்மா ஒரு 5 செகண்ட் வரும். நேராக இந்த பேஜில் போய் லேண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 100%லேருந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதும் இப்போ வந்து 90%ல் இருக்குது. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையோ இல்லாட்டி இவங்களோட சின்ன பேப்பர் கட்லையோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த 150 ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க 60% வால்யூமில் தான் லிசன் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதே சமயம் 1 ஹவர் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 150 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பேட்டரி நிற்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சில பாயிண்ட்ஸ். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் பாருங்களேன், சவுண்ட் அப்படின்னு வரும்போது நான் இந்த ஈக்குவலைசர் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கஸ்டம் ஈக்குவலைசர் இமானுவல் ப்ரோவும் சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த கஸ்டம் ஈக்குவலைசரோட ஆடியோ குவாலிட்டி பிடிச்சிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டச்சுங்கிறது டச் கிடையாது, பட்டன் கான்ஃபிகரேஷனு. ஸோ ப்ளே பாஸ் வேணுமா, வால்யூம் அப் டவுன் வேணுமா, சிங்கிள் டேப்பில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை டிசைட் பண்ணிக்கலாம். 2 டேப்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டியூல் EQக்கு இடையில போகுது. அதாவது உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் சவுண்ட்குள்ளே போகும், அப்புறம் நார்மல் ஃப்ளாட் ப்ரொஃபைல் உள்ள போகும். இதுவே நீங்கள் வந்து ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோ லேட்டன்சி மோட் உள்ள போகும். லோ லேட்டன்சியில் கேம் ஆடும்போது டிஃப்ரென்ஸ் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா எஸ், மைனர் டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பேட்டில் பால் மீட் ஆனதுமே என்னால் வந்து அதை உணர முடிஞ்சுது. ஆனால் ஒரு ஹைலைட் என்னென்னா, நான் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது நார்மல் மோடில் விளாண்டுட்டு இருந்தேன். அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த பீஸ்ட் மோடில் போகிறேன். சில சமயங்களில் ஒரு சாஃப்ட்வேர் கிளிச் மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னென்னா ஆடியோ லைட்டாக ஒரு க்ரக்லிங் எஃபெக்ட் எப்போயாவது திடீர்னு வரும். பாலை பவுல் பண்ணும்போது பவுலர் வந்து அப்படின்றான்னு வைங்களேன், அந்த மாதிரியான ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக ஒரு க்ராக்லிங் சவுண்ட்ஸோட அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுது. எப்போயாவது இது வந்து கைண்ட் ஆஃப் கிளிச்சாக ஃபீல் ஆச்சு. நான் டிசேபிள் பண்ணிட்டு, அதாவது பட்டையே டிஸ்கனெக்ட் பண்ணி திரும்ப ரீகனெக்ட் பண்ணேன்னு வைங்களேன் நெக் பேண்ட்டை, அப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ சில கிளிச்சஸும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கண்ட்ரோல் இருக்கா? சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி வேணும்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் ரெண்டுத்துலையும் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிக்சல்லையும் இன்னொன்று வந்து Xiaomi 50 Ultraலையும். ரெண்டுத்துலையுமே இப்போ இது ஆக்சுவலாக பேர்டாக தான் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் இப்போ நான் அடுத்த ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ கீழே சாஃப்ட்வேர் அப்டேட்னு காட்டுதா, அதை டேப் பண்ணும்போது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் இருந்தால் லேட்டஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிடுது. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 0.0.0.2. ஸோ அதான். ஸோ இதான் ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டுங்க. ஸோ இது வந்து 1200 ரூபாய் ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டால் சீரியஸாக ஜஸ்டிஃபை பண்ணுது, நல்லா தான் இருக்குது. ஆனால் போட்டோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நண்பர்களான நீங்கள் தான் வந்து எனக்கு உதவி பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து பெரிய அளவில் போட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களோட நான் டச்சில் இருந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது போட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ அந்த மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாமா? ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ரெண்டு டிவைஸை பார்க்க போகிறோம். ரெண்டுமே நான் வந்து டார்க் மோட்லேருந்து லைட் மோடுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ 2 டிவைஸ் பார்க்குறோம். பிரைட்னஸே ஏற்றல, என்னல இது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒன்று பிக்சல், இன்னொன்று வந்து நம்ம Xiaomi 15 Ultra. ஸோ அல்ட்ராவில் வந்து நான் இப்போது டேப் பண்ணுறேன். டேப் பண்ணதுமே நீங்கள் ஆக்சுவலாக டேப் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே நீங்கள் பார்க்கலாம் எல்டாக்னு காட்டுது. பட் பிக்சலில் அந்த மாதிரி காட்ட மாட்டான், கடுப்பேற்றுறான். பட் உள்ளே போனால் ஆப்பில் காட்டுது. ஸோ இங்கே நம்ம கீழே வந்து எல்டாக் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் தாண்டி நம்ம மெயினாக பார்க்கணும்னு நினச்சது என்னென்னா டியூல் கனெக்டிவிட்டி. ஸோ ரெண்டுத்துலேயுமே இப்போ கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அப்படியே இங்கே ப்ளே பண்ணேன்னு வைங்களேன், இது பாஸ் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ இப்படி இருந்ததுன்னு வைங்களேன், நான் சரி ஓகே நான் பாட்டு கேட்டது போதும்னு நினச்சி இதில் நான் பாஸ் பண்ணேன்னு வைங்களேன், இங்கே சில சமயங்களில் ரெஸ்யூம் ஆகுது. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு
பார்த்தீங்களா? இப்போ நான் இங்கே பாஸ் பண்ணுறேன் பாருங்க, அங்கே ப்ளே ஆகுது பாருங்க, இங்கே பாஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் கிளிச்சுன்னு சொல்லலாமா? ஆனால் இதனால் பிரச்சனைன்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் இப்போ சப்போஸ் TWSல கண்ட்ரோல் பண்ணுறேன்னு வைங்க, அதை சாரி நெக் பேண்டில் கண்ட்ரோல் பண்ணேன்னா என்ன ஆகிடும்னா பாஸ் ஆகிடும். பிரச்சனை இல்லைன்னா இப்போ நெக் பேண்டில் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், பாஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷாமியில் ரெஸ்யூம் ஆகாது. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து என்னென்னா, நான் இப்போ வந்து ஒரு ஃபோனில் பாட்டு கேட்டுட்ருக்கேன், சரியா? இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு வைப்போமே, பாஸ் ஆகணும், பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கட் பண்ணுறேன். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, கடைசியாக பிக்சலில் ப்ளே ஆகிட்டு இருந்தது, இப்போ வேக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், பிக்சலில் ப்ளே ஆகிட்டு இருந்த ஆப்பை கில் பண்ணிட்டேன். இப்போ இதில் மட்டும் பாட்டு ப்ளே ஆகுது. இப்போ நான் டயலரில் போய் ஒரு கால் இனிஷியேட் பண்ண போகிறேன். கால் இனிஷியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கட் பண்ணால், அடா பாவி. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இதை நான் உங்களுக்கு சொல்லணும் தான். என்ன பாயிண்ட்டுனா, இந்த மாதிரி ரெஸ்யூம் எங்கே ஆகுது பாருங்கள், ரெஸ்யூம் எங்கே ஆகி தொலைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? பிக்சல்லே ரெஸ்யூம் ஆகுது. இது நியாயமா? அப்படி தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் கைண்ட் ஆஃப் கிளிச்சஸ். இதெல்லாம் போட் வந்து ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து அப்டேட் புஷ் பண்ணாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில டேட்டா கொடுத்துருக்கேன். டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அதுக்கும் உங்களுக்கு சாம்பிள் அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது வந்து மேக்னட்டிக்கல் கனெக்டிவிட்டி, அதாவது இந்த பட்டுக்கு இடையில் வந்து மேக்னெட்டிக் கனெக்ட் இருக்குது. பட் இது வந்து ஸ்மார்ட் பட்டன் கிட்ட கிடையாது, ஆனில் இருந்தால் ஆன்லேயே தான் இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் வந்து இது இப்படி பட் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் உடனே ஆன் ஆகிறது, பட் ரெண்டுத்தையும் வந்து ஒட்டி வச்சோன்னா உடனே ஆஃப் ஆகிறது, அந்த மாதிரியான ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி கிடையாது. ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். 1200 ரூபாய்க்கு திருப்திகரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப்பில் திருப்திகரமாக இருக்குது. அண்ட் இண்டோர் கால்ஸுக்கு ஓகே. டியூல் கனெக்டிவிட்டியில் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, நான் ஆல்ரெடி இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சில சமயங்களில் கோலராக வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி. பார்ப்போங்க. பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.